நாளைக்கு ஃப்ரைடேனா இன்றைக்கே க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த விலாகில் உங்களுக்கு நான் என்னுடைய பூஜா ரூம் க்ளீனிங் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது காலிங் பெல் அல்லது கதவு தட்டிட்டு போகிற மாதிரி எப்பயுமே பூஜா ரூமை ஓப்பன் பண்ணும்போது அங்கே இருக்கிற மணியோ இல்லை கதவையோ தட்டிட்டு தான் ஓப்பன் பண்ணணும்னு என் வீட்டுக்காரர் சொல்லுவார். நான் அதை எப்பயுமே ஃபாலோ பண்ணுவேன். மற்ற வேலையெல்லாம் செய்யும்போது அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் குளிச்சுட்டு வந்துடலான்னு தோணும். ஆனால் இந்த பூஜா ரூம் க்ளீன் பண்ணும்போது, பூஜை பொருட்கள் க்ளீன் பண்ணும்போது மட்டும் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக க்ளீன் பண்ணால் தான் ஒரு மனசுக்கு திருப்தியாகவே இருக்கும். நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறதுக்குன்னு தனியாக ரூம் எல்லாம் கிடையாது. கபோர்ட் சிஸ்டம் தான். கபோர்டில் தான் சாமி படங்களையும் விக்கிரகங்களையும் செட் பண்ணி வச்சுருக்கோம். டெய்லி பூஜை பண்ணாலும் கூட வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் டீப் க்ளீன் பண்ணுவேன். சாமி படங்களையும் ஸ்லாப் மேலே இருக்கக்கூடிய பூஜை பொருட்கள் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டு கபோர்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒட்டடைகளை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன். சாமி படங்களில் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க மஞ்சள் குங்குமம் இது எல்லாத்தையும் ஒரு ட்ரையான துணியை கொண்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஈர துணியால் படத்தோட முன்பக்கமும் பின்பக்கமும் நல்லா துடைச்சி க்ளீன் பண்ணிவிட்டு கையோடவே மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு அது இடத்துல செட் பண்ணிக்கலாம். நம்ம பூஜா ரூமில் என்னென்ன சாமி படங்கள் இருக்குதுன்னா எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய இந்த விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி, முருகன், பெருமாள் இவங்கெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய படமும், அஷ்டலக்ஷ்மிகள் இருக்கக்கூடிய திருவுருவ படமும், ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாளும், ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத குலசை முத்தாரம்மன் திருவுருவ படமும் வச்சுருக்கோம். அடுத்து ஸ்லாபை ஈரத்துணி போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கடைகளில் செம்மண் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இந்த செம்மண் பவுடர் ஃபார்ம்லேயும் இருக்கும், பார் ஃபார்ம்லேயும் இருக்கும். பவுடர் ஃபார்மில் இருக்கிறது தான் நான் வாங்கியிருக்கேன். இதை நல்லா தண்ணியில் குழச்சி எங்கே கோலம் போடுறோமோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு மேலே குட்டி குட்டி கோலம் அச்சை யூஸ் பண்ணி கோலம் போட்டுக்கிறேன். அன்னபூரணி தாயாரை அரிசியை குவிச்சு அது மேலே தான் வைக்கணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயந்தான். நான் இந்த அரிசியை வாரத்துக்கு ஒரு டைம் மாற்றிடுவேன். திரிசூலம், வேல் இது மேலே இருக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தை நான் இப்போ மாற்ற மாட்டேன். வெள்ளிக்கிழமைகளில் ஈவினிங் டைமில் தான் அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணுவோம். அந்த டைமில் தான் இது மேலே இருக்கக்கூடிய எலுமிச்சை பழங்களை எடுத்து அபிஷேகமெல்லாம் முடிச்சுட்டு புது எலுமிச்சை பழத்தை மாற்றுவோம். அடுத்தடுத்து வரக்கூடிய விலாகில் அம்மனுக்கு எப்படி அபிஷேகம் பண்ணுறது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். என்னுடைய பூஜாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.